இல்லாதவரை பற்றி பேசாதீர்கள்ங்கிறது தான் சட்டமன்ற விதி. சட்டமன்றத்தில் உறுப்பினராக இல்லாதவங்களை பற்றி பேசுறதுங்கிறது கூட இல்லை. உறுப்பினராக இருந்து அன்றைக்கி வராமல் இருந்தால் அன்றைக்கி நீங்கள் பேசக்கூடாது அவரை பற்றி. அதுதான் சபை மரபு. சட்டமன்றத்திலேயே இல்லாத ஒருத்தரை பற்றி ஆக்ஷன்லாம் காட்டினார். அது சரியா? கண்ணியமான வேலையா? அப்போ அவர் சட்டமன்றத்துக்கு தொடர்பு இல்லாத அவர் மனைவியை பற்றி பேசல என்ன தப்பு? மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. விஜய் பற்றிய செய்திகள் என்ன வருது? அந்த இடத்துல இதை செய்தார், மக்களுக்கு இந்த நலத்திட்டங்களை வழங்கினார், இதுவா வருது. திரிஷாவோடு பிளேனில் போனார், மனைவி சங்கீதா மகன் போர்க்கொடி, இதுதானே டெய்லி செய்தி வருது. அப்போ அதை பற்றி தான் பேச முடியும். ₹1 காசு கொடுக்கல, சாதி பார்த்து வேட்பாளர் போடல, மதம் பார்த்து வாக்களிக்கல, ஒரு பெரும்பான்மை சமூகம் இருக்கிற இடத்துல வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களை போட்டு வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் தானே. இதை காந்தாராஜ் ஏத்துக்கிறாரா? எம்ஜிஆர் யாரு? தமிழ்நாட்டுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? இதை இது இன்னைக்கு தான் நடந்ததுன்னு சொல்றீங்களா? அதைத்தான் உங்களை பார்க்கும்போது ஏன்னா உதைக்கிறதா விடுறதான்னு தெரியல. இதெல்லாம் நீங்க பேச, இவர் தான் சூரியனே உதிச்சது, நட்சத்திரம் வந்தது, மழை பெய்யுது, நெல் விளையுது, சாப்பாட்டுக்கு உப்பு போட்டுங்கிறோம். ஏற்கனவே அது கொடுத்ததுங்க. திராவிட இயக்கத்தில் திமுக ஆட்சியிலே அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. கல்யாணத்துக்கு தாலிக்கு தங்கம் அண்ணா திமுக கொடுத்தாங்க. உடனே அண்ணா திமுக. ஏங்க இப்படி அலையிறீங்க? ஒரு கட்சியை கேவலப்படுத்தணும்னா என்ன போய் வேணாலும் பேசுவீங்களா? இன்றைக்கி கல்யாணம்னு வந்ததுன்னா ஒன்றுக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசை சகலமாக அரசாங்கம் கொடுக்குன்னு ஸ்டாலின் பேசினார். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். தமிழக சட்டப்பேரவையில் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் முதல்வர் பேசுகிறாரு, எதிர்கட்சி தலைவருடைய எதிர்வினை இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடைசியாக ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று எதிர்கட்சி தலைவர் உதயநிதி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அப்பாங்கிற ஆக்ஷன் காட்டி அப்பா எங்கே போனார் குட்டி கதை காட்டி விஜய் பேசினார். உங்கள் மனைவி கோர்ட்டில் போய் இந்த மாதிரி போய் கேட்குறாங்க, கோர்ட்டில் இந்த மாதிரி கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க உங்கள் மனைவி அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் தனிப்பட்ட விஷயத்த கையில் எடுக்கிறாரு. விஜயோடைய அப்பாவை பற்றி பேசினதும் அதுக்கு எதிர்வினையாக விஜயுடைய விவகாரத்து விஷயத்தை எதிர்கட்சி தலைவர் சொல்வதும் இது சரியானதான்? நீங்கள் தான் சொல்லணும். ஸ்டாலின் இப்போ எம்எல்ஏவா அந்த சட்டமன்றத்தில் இருக்கார் அவர். அப்புறம் அவரை பற்றி விரைபடி கமெண்ட் அடித்தார். அது சரியா? சட்டமன்றத்திலேயே இல்லாத ஒருத்தரை பற்றி ஆக்ஷன்லாம் காட்டினார். அது சரியா? கண்ணியமான வேலையா? அப்போ அவர் சட்டமன்றத்துக்கு தொடர்பு இல்லாத அவர் மனைவியை பற்றி பேசல என்ன தப்பு? சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லுங்கள். தரம் தாழ்ந்து போகுது, அவ்வளோதான். ஒரு கட்சியினுடைய தலைவர் இல்லாதவரை பற்றி பேசாதீர்கள்ங்கிறது தான் சட்டமன்ற விதி. சட்டமன்றத்தில் உறுப்பினராக இல்லாதவங்களை பற்றி பேசுறதுங்கிறது கூட இல்லை. உறுப்பினராக இருந்து அன்றைக்கி வராமல் இருந்தால் அன்றைக்கி நீங்கள் பேசக்கூடாது அவரை பற்றி. அதுதான் சபை மரபு. அடிப்படை ஞானம் இல்லை. யார் செஞ்ச புண்ணியமோ அவரே நினச்சி பார்க்காத அளவில் முதலமைச்சராக உட்காந்துட்டாரு. புரியல, ஐயோ எப்படி போகணும்னு தெரியல, எப்படி வரணும்னு தெரியல, முடிக்கிறார். சபையில் இல்லை அதனால பேசலை அப்படிங்கிறது நீங்கள் சொல்வதை புரிஞ்சிக்க முடியுது. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கும் அவர் திமுகவுடைய தலைவர். ஒரு முதலமைச்சராக இருந்தவரே அவருடைய தொகுதியில் தோற்று போனார், அவரே இந்த சட்டமன்றத்தில் இல்லை அப்படின்னு சொல்வதும் மனைவிகளுக்கு எப்படி சமமாக பார்க்க முடியும்? அந்த மனைவியை இப்போ அரசியல் ரீதியாக அவர் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு? விஜய் பற்றிய செய்திகள் என்ன வருது? அந்த இடத்துல இதை செய்தார், மக்களுக்கு இந்த நலத்திட்டங்களை வழங்கினார், இதுவா வருது. திரிஷாவோடு பிளேனில் போனார், மனைவி சங்கீதா மகன் போர்க்கொடி, இதுதானே டெய்லி செய்தி வருது. அப்போ அதை பற்றி தான் பேச முடியும். என்ன செய்தி வருது? அண்ணாவே தோத்தாருங்க. அண்ணா தோத்ததுக்கு பிறகு தான் விஸ்வரூபம் எடுத்தார். அதனால் அரசியலில் தோல்விங்கிறது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். தம்பிப்பாவும் பூச்சு ரொம்ப தெரியுமா வந்திருக்குது, அதுக்கே அவருக்கே தெரியாத ஒரு விஷயங்க. எப்படி எலெக்ஷனில் நின்னோம், எப்படி இதாச்சு, எப்படி ஜெயித்தோம், எப்படி வந்தோம், ஒன்றும் தெரியாது. அதான் அந்த திருவிளையாடல் படைஞ்ச வசனம் தான். எய்தவன் எங்கோ இருக்க அம்பு அழுது விட்டு போகிறதும்பார் நாகேஸ்வர் ரோலில். அது மாதிரி யாரோ எய்தாங்க, இவர் உட்காந்துட்டாரு. தனக்கு தகுதிக்கு மீறிய ஒரு செயலில் உட்காந்துருக்காரு, தடுமாறுறாரு, படிக்கிறாரு. ஒரு சீஃப் மினிஸ்டர் உட்காந்துக்கிட்டு படிக்கிறார், பூராத்தையும் படிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்காரு. குறிப்புகள் வச்சுக்கிட்டு பேசுவாங்க, புள்ளி விவரங்கள் சொல்லும் போது குறிப்புகள் வச்சுக்கிட்டு பேசுவாங்க. சில முக்கியமான விவாதங்கள் வரும்போது அதுக்கு பதில் நீங்கள் எழுதி தான் படிக்கணும். குறிப்பாக ஒரு சட்ட விதிகளை பற்றி தான் வரும்போது நீங்கள் எழுதி தான் படிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் ஐநா சபையில் நீங்கள் எழுதி படிக்கிறது தான் பண்ணுவாங்க. எக்ஸ்டம்பராக நீங்கள் பேச முடியாதுங்க. ஏன்னா அதுக்கு ஆதாரம் வேணும். நான் அப்படி பேசலை நீங்கள் நாளைக்கு சொல்லலாம். அதனால தான் அந்த காப்பியை நீங்கள் கொடுத்துடணும்.
அதனால் இது படிக்கிறாரு, பார்த்து படிக்கிறார். படிக்கும்போது தடுமாறி தான் படிக்கிறார், அதையும் பார்க்குறோம். அதெல்லாம் நான் குறையாக சொல்லலை. வந்துட்ட பழகிக்க, அவ்வளோதான். முன்னறியாமல் வந்துட்ட பதவிக்கு இனிமேலாவது தகுதியை வளர்த்திக்கோங்கிறத நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான் சொல்கிறோம். சரிங்க. இப்போ இன்னொரு பக்கம் என்னென்னா, விஜய் ஒரு முதலமைச்சர் நீங்கள் பேச்சில் சொல்லும்போது திமுக தயவுல தான் எங்களுடைய ஆட்சி அமைஞ்சிச்சின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சிபிஎம்மோ இவங்க எல்லாம் அவங்கவுங்க மக்கள் தயவுல தான் எங்கள் ஆட்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. திமுக தயவுல இந்த ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்கிறத முழுமையாக மறுக்கிறாரு. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? திமுக தயவில் நடக்குதுங்கிறது எனக்கு புரியல. அது எந்த அர்த்தத்தில் அவங்க சொன்னாங்கன்னு புரியல. திமுக தயவில் நடக்குதுன்னா என்ன புரியலையே. இந்த விஜய் ஆட்சி அமைச்சதுக்கு திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? திமுக கூட்டணி கட்சிகள்லாம் திமுக தான் அனுப்பி வச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. அது அவங்க கேட்டாங்க, நாங்கள் போகிறோம்னாங்க, போட்டாங்க. ஏங்க ஏதோ ஒரு சான்ஸ் கிடச்சி எம்எல்ஏ இருக்காங்க, செலவு பண்ணி வந்திருக்காங்க. இன்னும் உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக வந்தாங்க. அந்த காலத்தில் எலெக்ஷனில் நிற்கிறதா இருந்தால், நீங்கள் கட்சி நடத்துகிறீங்க தலைவர், நான் இந்த எலெக்ஷனில் நிற்கணும்னு நினைக்கிறேன், என்னங்க எனக்கு அந்த தொகுதியில் சீட்டு கொடுக்குறீங்களான்னு கேட்குறேன். அப்போ என்ன கேட்பீங்க? அந்த காலத்தில் தலைவராக இருந்தவங்க, ஐயா ஊரில் உனக்கு நல்ல பேர் இருக்கா, மக்களுக்கு ஒன்று தெரியுமா, ஏதாவது சேவை பண்ணியிருக்கியா, ஊருக்குள்ளார உங்கள் ஆளுங்களை வச்சு விசாரிப்பீங்க. காந்தராஜா தண்ணி வரலன்னாக்கா உடனே கார்பரேஷனில் போய் நின்று முனிசிபாலிட்டி போய் ஃபைட் பண்ணி தண்ணி கொண்டு வந்துடுவார். கரண்ட்டு ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை போய் உடனே சரி பண்ணுவார். ஊரில் யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துவார். அப்படி இல்லை அவராக நிற்கிறாரு அப்படின்வாங்க, அவங்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க. இப்போ நான் சீட்டு கேட்டேன்னு என்ன கேட்குறீங்க? எவ்வளோயா செலவு பண்ணுவேன்? செலவு பண்ணுறதுக்கு எலெக்ஷனுக்கு என்னங்க சம்பந்தம்? இவ்வளோ காசு விட்டா இந்த பதவி கிடைக்கும், 5 வருஷத்தில் நீங்கள் சம்பாதிக்கலாம். அந்த விட்ட காசு எடுத்துடலாம், அதுக்கு மேலேயே எடுக்கலாம். இப்போ அந்த கல்ச்சரே முடிச்சிடுறேன். அந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கி எலெக்ஷனில் நிற்கிறான். அவனை சம்பாதிக்க விட மாட்டேன்னாக்கா, கமல் கட்சி ஆரம்பித்த போது சொன்னார், ஊழல் செய்ய விட மாட்டேன்னு இவர் சொன்ன மாதிரி சொன்னார். நான் சொன்னேன், உன் கட்சியில் ஈக்காக்கா சேராது, வர்றதே உன் கட்சியை நம்பி ஜெயிச்சு சம்பாதிக்கலாங்கிறதுக்கு வர்றான். அவனை சம்பாதிக்க விட மாட்டான்னு உன் கட்சிக்கு எவையா வருவான்? வர்றதை சம்பாதிக்கிறதுக்குங்க. இல்லை, இன்னைக்கு அந்த கல்ச்சரே தாவேக்கா உடைச்சிருக்கல. 1 ரூபா காசு கொடுக்கல, சாதி பார்த்து வேட்பாளர் போடலை, மதம் பார்த்து வாக்களிக்கலை. ஒரு பெரும்பான்மை சமூகம் இருக்கிற இடத்துல வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களை போட்டு வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் தானே. இதை காந்தாராஜ் ஏற்றுக்கிறாரா? தலித் எழில் மலைன்னு பட்டியலினத்தை சேர்ந்தவரை பொது தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சார் ராம்தாஸ். ஆமாம், மந்திரியாக்கு எல்லாம் இவர் தான் கண்டுபிடிச்சார்னு கதை பேசிக்கிட்டு இருக்காரு. காந்தராஜில் உங்களை கேட்குறேன், இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இல்லை, இன்னைக்கு அண்மை காலங்களில் நான் முடிச்சிடுறேன். 52 57 வருஷம் எலெக்ஷனில் தான் நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு நின்ன போது யார் என்னங்கிறது தெரியாது. கிடைச்ச இடத்துலலாம் அவங்க எல்லாத்தையும் நிற்க வச்சாங்க. உதாரணத்துக்கு சொல்லலாம், எங்கள் அண்ணன் சேலத்தில் நிற்கிறார், வன்னியர் பூமி. நாங்கள் வன்னியர் இல்லை, வன்னியர்கள் மிக அதிகமாக இருக்கிற சேலம் 2 தொகுதியில் நிற்கிறார், ஜெயிக்கிறார். வன்னியரை எடுத்து ஜெயிச்சார். தெரியுதா? அண்ணா நின்னார், சம்பத்து நின்னார், ஜாதி பார்த்து நிற்கலை. அது வரையிலும் காமராஜருடைய ஃபார்முலாவே அதுதான். அந்த ஊரில் எந்த ஜாதி எதுக்குமா இருக்குதோ அந்த ஜாதிக்கார் நாங்கள் நிற்க வச்சு ஜெயிக்கிறது தான் காமராஜர் ஃபார்முலா. அது 52லேயும் 57லேயும் அவர் ஜெயிச்சு 62 ஊரில் வந்துட்டார். 62ல் தான் திமுக கண்ணாபிடம் ஜெயிச்சிடுச்சு. அண்ணாவையெல்லாம் தோக்கடிச்சிட்டாங்க. அப்போது அண்ணாவை ஜாதியை காட்டி தான் தோக்கடிச்சாங்க. அப்போ அண்ணா ஒரு அசிங்கமான வேலையை பண்ணார். இன்றைக்கு வரல யாரும் ஏற்றுக்கலதை. அவர் ஏற்று நின்று நடேச முதலியார்கள் நின்றார் காஞ்சிபுரத்தில். இவர் தன்னுடைய வேட்பு மனுவில் என்ன போட்டார்னா அண்ணாதுரை முதலியார்னு போட்டார். ஜாதி பேரை சொல்லி ஓட்டு கேட்டார். அதுக்கப்புறமா இப்போ பயங்கரமான தோல்வி சாதாரணமான 1000 ஓட்டில் 2000 ஓட்டில் அப்படி தோக்கலை. இப்போ நல்ல பெரிய தோல்வியான. ஆனால் அதுக்கப்புறம் அவர் அரசியல் எங்கே போயிட்டார்? அந்த தோல்விக்கு பிறகு போனார். அந்த டைமில் ஜாதியை காட்டி ஓட்டு கேட்டது அண்ணா மாத்தான் தான் கேட்டார். கலைஞர் தஞ்சாவூரில் நின்றாருங்க 62ல். பரிசுத்த நாடார், தொட முடியாதவரை போய் அந்த ஜாதியை சேராத ஒரு பிற்பட்ட ஜாதியை சேர்ந்த மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்த கலைஞர் அவரை தோக்கடிச்சுட்டு வந்துட்டார். அப்படி தான் நடந்தது. 67 வரையிலும் திமுக ஜாதி பார்த்து இது பண்ணல. 71ஆம் வருஷத்துல தான் ஜாதி பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுவரை திமுக ஜாதி பார்க்கவே இல்லை. நீங்களே சொன்ன மாதிரி 71க்கு அப்புறம் திமுக அண்ணா திமுக நீங்கள் சொல்கிற ஃபார்முலா அப்படி தானே இருந்திருக்கிறாங்க. எம்ஜிஆர் யாருங்க? எம்ஜிஆருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? என்ன ஜாதி அவர்? சீஃப் மினிஸ்டர் இல்லை. இன்னைக்கு இது ஆரோக்கியமான மாற்றமாக பார்க்குறீங்க. ஜெயலலிதா யார்?
இல்ல இன்னைக்கு நடந்திருக்கிறதுல ஒரு ஆரோக்கியமான மாற்றமா பாக்குறீங்க சாதி பழக்கம் இதெல்லாம் நடந்துருச்சுங்க. இதை வந்து இது இன்னைக்கு தான் நடந்ததுன்னு சொல்றீங்களா? அதைத்தான் உங்களை பார்க்கும்போது ஏன்னா உதைக்கிறதா விடுறதான்னு தெரியல எனக்கு. அன்னைக்கே நடந்தது இல்லை, அதை மறைக்கிறதுக்கா பாக்குறீங்க. எம்ஜிஆர் யாரு? தமிழ்நாட்டுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? நடிகருங்கிற ஒரு கேஸ் ஏதோ ஒரு தலைவனா மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஒரு தமிழனை தோக்கடிச்சு தான் அவர் வந்தார். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பேச இவர் வந்து தான் சூரியனே உதிச்சது, நட்சத்திரம் வந்தது, மழை பெய்யுது, நெல் விளையுது, சாப்பாட்டுக்கு உப்பு போட்டுங்கிறோம், இந்த கதையெல்லாம் பேசாது. தாய்மாமனுக்கு பிறக்கிற குழந்தைக்கு எல்லாமே 1 கிராம் மோதிரம் அறிவிச்சிட்டாரு. இன்னைக்கு இருக்கிற நிதிநிலைகளில் விஜயால் சொன்ன வாக்குறுதியெல்லாம் செயல்பட முடியாது, சொன்னதெல்லாம் அவர் செய்ய முடியாது அப்படின்னு பல பேர் பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி அடுத்து முதல் அறிவிப்பை கொடுத்துட்டாரு, இப்போ அடுத்து 2வது அறிவிப்பு கொடுத்துட்டாரு. எல்லா தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் 1 கிராம் மோதிரம் போகிறத அறிவிச்சிட்டாரு. ஏற்கனவே அது கொடுத்ததுங்க. திராவிட இயக்கத்தில் திமுக ஆட்சியிலே அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. கல்யாணத்துக்கு தாலிக்கு தங்கம் அதிமுக கொடுத்தாங்க, உடனே அதிமுக. ஏங்க இப்படி அலையிறீங்க? ஒரு கட்சியை கேவலப்படுத்தணும்னா என்ன போய் வேணாலும் பேசுவீங்களா? அதிமுக தானே கொடுத்தாரு. அது அதுக்கு முன்னாடியே திமுக கொடுத்துருச்சு. அதை தான் ஸ்டாலின் சொன்னார். இன்றைக்கி கல்யாணம்னு வந்துன்னா பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசை சகலமாக அரசாங்கம் கொடுக்குன்னு ஸ்டாலின் பேசினார். சரிதா? நான் 2 கட்சியில இருந்தும் எனக்கு தெரியும். அதான் இப்போ எனக்கு என்னுடைய முக்கியத்துவம் எனக்கு இப்போ தான் புரியுது. உங்கள் மாதிரி நிறைய பேர் ஆளுங்கள்லாம் போய் பேசிக்கிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டிங்க. இதெல்லாம் சரிப்படுத்தணும்னு எங்கள் மாதிரி ஆளுங்க இப்போ வர வேண்டியிருக்கு. இவர் தான் வந்து கண்டுபிடிச்சாரு, இவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு அளக்க ஆரம்பிச்சிட்டிங்க, பொய்யா அளக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு இருக்கிற ரசிப்புத்தன்மையில் சினிமா மோகம் உங்களை அந்த ஆட்டி வைக்கிது. அதுக்கு என்ன பண்ணுறது? மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கல்ல. மக்கள் யார்? நீங்கள் தாங்க. நீங்கள் தான் மக்கள், நான் தான் மக்கள். மக்கள் ஏற்றுக்கிட்டதுனாலே இப்போ கலீலியோன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெலஸ்கோப் கண்டுபிடிச்சவர். ஆமாம், டெலஸ்கோப் கண்டுபிடிச்சிட்டு அவர் சூரியனை பார்த்துட்டு அவர் பல புது விஷயங்கள் அது வரலாம். ஐரோப்பியர்களுக்கு அது தெரியாது. சூரியன் வந்து ஒரு இடத்துல நிலையாக நிற்குது, பூமி தான் சூரியனை சுற்றுதுன்னார். அது கிறிஸ்டியானிட்டிக்கு விரோதம், கத்தோலிக்ஸ் நம்பிக்கைக்கு எதிரானது. அதுக்கு போப் என்ன பண்ணார் தெரியுமில்ல? தான் கண்டுபிடிச்சது பூரா பொய்ன்னு எழுத வச்சு பொதுமக்கள் மத்தியில் அதை படித்து அவர் கையெழுத்து போட வச்சார், மன்னிப்பு கேட்க வச்சார். பொதுமக்கள் விரும்பினாங்க. கலீலியோ சொன்னது பொய்ன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஐன்ஸ்டீன் இருந்தார், அவருடைய தியரி ரிலேட்டிவிட்டி தியரி 13 பேருக்கு தான் புரிஞ்சுது. அப்போ அவர் முட்டாளா? பொதுமக்களுக்கு தெரியலையே. அறிவு கட்ட ஐன்ஸ்டீனுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அரசியலையும் அறிவியலையும் நீங்கள் உடனே இப்படி சமாளிக்க என்ன சொல்ல வர்றேன்னா, பொதுமக்கள் ஆதரிச்சதுனாலே ஒரு விஷயம் நல்ல விஷயம் ஆகிட முடியாது. இன்னொரு விஷயம் கேட்குறேங்க, இந்தியாவில் எங்கேயாவது மது கடைகளை மூட சொல்லி எந்த மாநிலத்தில் போராட்டம் நடக்குதா? தமிழ்நாட்டை தவிர சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயாவது மதுக்கடைகளை மூட சொல்லி போராட்டம் நடக்குதா? எங்கே போராட்டம் நடத்துகிறாங்க? தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயும் நடத்த மாட்டாங்க. ஏன்னா அது ராஜாஜிங்கிற ஒரு பார்ப்பனர் கொண்டு வந்த திட்டம், அது மது விலக்கு. ஆனால் அவங்க வந்து அதை விடாமல் அதை பிடிச்சிக்கிட்டு அதை நடத்தணுன்றாங்க. விழுப்புரத்தில் குடிக்கலாங்க. விழுப்புரத்தில் 5வது மைல் பாண்டிச்சேரி. விழுப்புரத்தில் குடிக்கக்கூடாது, உள்ளே திருடுவாங்க. பாண்டிச்சேரியில் குடிச்சிடலாம். திருத்தணியில் குடிக்கக்கூடாதுங்க. 20வது மைலில் திருப்பதி குடிக்கலாம். நான் எப்போவுமே தேக்கடி தான் சொல்லுவேன். தேக்கடி இந்த பக்கம் தமிழ்நாடு, இந்த பக்கம் கேரளா. ஒரு சின்ன கோடு, ஒரு 5 அடி, ஒரு 2 அடி அகலத்தில் அந்த கோடு இருக்குது. அந்த 2 அடிக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா தமிழ்நாடு, இந்த பக்கம் வந்தீங்கன்னா கேரளா. கேரளாவில் தண்ணி அடிச்சு விட்டு மயக்க அடித்து விழுவும் போது தலை வந்து தமிழ்நாட்டில் கொடுத்தா தலையை மாத்திரம் வெட்டி கைது பண்ணுவீங்களா? என்ன சட்டம் உங்களுக்கு? யூனிஃபார்மாக இருக்கணுங்க. தமிழ்நாட்டில் மாத்திரம் மது கடையை மூடுன்னு எங்கே பார்த்தாலும் போராட்டம். யார் நடத்துகிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அரசியல் கட்சி நடத்துச்சு. மதுவை ஒழித்தாக வேண்டும், என் முதல் கையெழுத்து மதுவை ஒழிப்பது அப்படின்னு சொல்லிவிட்டு போனார். மகாபலிபுரத்தில் கூட்டம் எடுத்த மாநாடு ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு ட்ரெயின் மேலே எல்லாம் கல் வீசினாங்க அந்த கட்சி. இன்னொரு ஆளை சொல்கிறேன், ஜோன்னு ஒரு ஆள் இருந்தார். ஆமாம், உலக மகா மேதைன்னு பேர் அவருக்கு. ஜெயலலிதா வீட்டிலேருந்து சசிகலாவை துரத்தின உடனே ஜெயலலிதாவுடைய பல நிறுவனங்கள் இருந்தது. அதில் எங்கே போய் அவர் உட்காந்தார் தெரியுமா? மைடாஸ்ன்னு சொல்லி மதுபான ஆலையெல்லாம் நடத்துகிற அந்த கம்பெனியில் தான் போய் உட்காந்தார். அவரும் ஒரு மகன் அங்கே தான் போய் உட்காந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமில்ல, இந்தியாவிலேயே மிகப்பெரிய சாராய ஆலை நடத்துறது வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மோகன் மீக்கின்ஸ். அதுதான் மிகப்பெரிய சாராய ஆலை. அதுக்கு அடுத்தது தமிழ்நாட்டில் உடையார் நடத்துறது ஓரியான் கெமிக்கல்ஸ். அந்த ஓரியான் கெமிக்கல் சாராய கம்பெனிக்கு யார் அட்வைசர், யார் நிர்வாகினாக்கா ஷோவோட அப்பா ஸ்ரீமான் சீனிவாஸ். இவங்க தான் வந்து மது விலக்கை பற்றி எழுதுகிறவனுங்க. போடுறது வேஷம். குடிச்சுவிட்டு மேடையில் ஏறி நின்றுக்கிட்டு
குடியை ஒழிக்காமல் விட மாட்டேன். எப்படிடா ஒழிக்க போகிறேன்? குடிச்சே ஒழிச்சிட போகிறேன். சரிங்க. பல்வேறு விஷயங்களை பயந்துட்டீங்க. கருத்துக்கு நேரத்தை மிக்க நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.